உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா? கவலைப்படாதீங்க. இயற்கையான முறையில் மருந்து மாத்திரை இல்லாமல் யோகாசனம் மூலமாக உங்களுக்கு எப்படி அதை சரி செய்யலாம்ன்றதான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் ஞானி. வெல்கம் டு ஞானி யோகா. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காலகட்டத்தில் பிறந்த குழந்தைகளிலிருந்து வயதானவங்க வரை இந்த சர்க்கரை நோய் வருது. இந்த வீடியோக்குள்ளே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய்னா என்ன, சர்க்கரை நோய் வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன, அதை சரி செய்யக்கூடிய யோகாசன பயிற்சிகள் என்னன்றதான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அடிப்படையாக சர்க்கரை நோய் அப்படின்னா என்னென்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு குளுக்கோஸாக மாறி நம்ம ரத்தத்தில் கலந்து அதை நம்மளுடைய செல்களுக்கு கொண்டு போவோம். இந்த வேலையை இன்சுலின்ற சுரப்பி தான் செய்யும். ஸோ இந்த இன்சுலின் எப்போ சுரக்காமல் இருக்கோ இந்த பிரச்சனை உருவாகும். ஸோ இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடை அதிகரிக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனை வரும். நம்ம சாப்பிட்டு ஒரே இடத்துல உட்காந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருப்பதனாலையும் இந்த பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் தூரித உணவுன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை நம்ம எடுக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனை வரும். அதோட முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம். நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தினாலும் இந்த பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி யோகாசனங்களும் செய்யும் போது கண்டிப்பாக இந்த பிரச்சனை சரியாகும். ஸோ சர்க்கரை நோயை சரிப்படுத்தக்கூடிய சிறந்த யோகாசன பயிற்சியை பார்க்கலாம் வாங்க. பேசிக்காக யோகா பண்ணுறவங்க கடைபிடிக்க வேண்டிய முறைகள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல காலையிலேருந்து முடிஞ்ச அளவு தலை குளிங்க. முடியாதவங்க உங்களோட கை கால் முகத்தெல்லாம் கழுவிட்டு உங்களுடைய காலை கடன்களை முடிச்சுட்டு வெறும் வயிற்றில் இந்த பயிற்சியை தொடங்கணும். எந்த வகையான உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடியும் உடல் தளர்த்தும் பயிற்சி, அதாவது வார்ம் அப் செய்யணும். அந்த வகையில் யோகா ஆசனங்கள் செய்யறதுக்கு முன்னாடி சில வார்ம் அப் செய்யணும். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வார்ம் அப்போட எண்ணிக்கை குறைந்த அளவு நான் பண்ணுறேன். ஆரம்ப காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்ச அளவு செய்யுங்க. பயிற்சி செய்ய செய்ய நேர அளவு கூட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு வார்ம் அப் டோ ஸ்ட்ரெச். உங்கள் கால் விரல்களை இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மடக்கி ஸ்ட்ரெச் பண்ணணும். ரெடி 1 2 3 4 5. இதே மாதிரி காலை மாற்றி ரெடி 1 2 3 4 5. நெக்ஸ்ட் வார்ம் அப் டோ அப் டவுன் 1 2 3 4 5. இதே மாதிரி காலை மாற்றி ரெடி 1 2 3 4 5. ஓகே. நெக்ஸ்ட் டோ ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 1 2 3 4 5. ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5. அதே மாதிரி காலை மாற்றி ரெடி 1 2 3 4 5. ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5. ஓகே, ரிலாக்ஸ். அடுத்து நீ மூமெண்ட் ரெடி 1 2 3 4 5. அடுத்து நீ ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 1 2 3 4 5. Anti-clockwise 1 2 3 4 5. அடுத்து நீ ஸ்ட்ரெச். உங்களுக்கு வலது காலை வலது கையால் பிடிச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணோம். ரெடி 1 2 3 4 5. இதே மாதிரி காலை மாற்றி ரெடி 1 2 3 4 5. நவ் ஃப்ரண்ட் சைடில் பெண்ட் பண்ணோம். ரெடி 1 2 3 4 5. இதே மாதிரி காலை மாற்றி ரெடி 1 2 3 4 5. ரிலாக்ஸ். அடுத்து லேட்டரல் ஸ்ட்ரெச். ரெடி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. அடுத்து ஹிப் ட்விஸ்டிங். ரெடி 1 2 3 4 5 6 7 8 9 10. Next hip rotation clockwise. Ready 1 2 3 4 5. Anti-clockwise 1 2 3 4 5. ஓகே, ரிலாக்ஸ். அடுத்து பாம் ஸ்ட்ரெச். உங்கள் கைகளை நேரம் நீட்டி பாம்ஸை டைட்டாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். ரெடி 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து ரிஸ்ட் ரொட்டேஷன். கைகள் நேரம் நீட்டி இந்த மாதிரி ஸ்ட்ரெச். ரெடி 1 2 3 4 5. ஆன்டி கிளாக்வைஸ் 1 2 3 4 5. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் கையை ஸ்ட்ரெச் பண்ணி ஷோல்டர் டச். ரெடி 1 2 3 4 5. ரிலாக்ஸ். அடுத்து
கையை ஓப்பன் பண்ணி ஷோல்டர் ஸ்ட்ரெச். ரெடி? 1 2 3 4 5. ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் கையை ஸ்ட்ரெச் பண்ணி இன்ஹேல் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க, எக்ஸேல் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. ரெடி? செஸ்ட் ஸ்ட்ரெச். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். Next, shoulder rotation. Ready? 1 2 3 4 5. Now backward. 1 2 3 4 5. Okay, relax. அடுத்து next stage, right hand, right side. 1 2 3 4 5. 1 2 3 4 5. Chin up. 1 2 3 4 5. Next, chin down. 1 2 3 4 5. கடைசி வார்ம் அப், sit ups. Ready? Catch your heels. 1 2 3 4 5. வார்ம் அப் முடிச்சிட்டோம். அடுத்து ஆசன பயிற்சி தான் பார்க்க போகிறோம். வாங்க. முதலாவது நம்ம செய்யக்கூடியது மண்டுகாசனம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சைடில் திரும்பிக்கிறேன். இங்கே பாருங்கள். இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. உங்கள் 2 கைகளையும் மடக்கி உங்களுடைய வயிற்று ஃபுல்லை வச்சுக்கோங்க. மூச்சை வெளியே விட்டு பொறுமையாக ஃபார்வர்ட் டவுன் பண்ணுங்கள். ரெடி? இதே நிலையில் ஒரு 10 கவுண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது தனுராசனம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் குப்புற படுத்துக்கோங்க. உங்களுடைய வலது கையால் வலது காலை பிடிங்க, இடது கையால் இடது காலை பிடிங்க. பொறுமையாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேலே உயர்த்துங்க. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சேது பந்தாசனம், பிரிட்ஜ் போஸ். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் வானத்தை பார்த்த மாதிரி திருப்பி படுத்துக்கோங்க. உங்களுடைய 2 கால்களையும் மடக்கிக்கோங்க. கிட்ட கொண்டு வந்து உங்களுடைய 2 கை கால், 2 காலை பிடிக்க முயற்சி பண்ணுங்க. பிடிச்சு பொறுமையாக இப்போ மேலே லிஃப்ட் பண்ணுங்க. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த ஆசனம் சக்கராசனம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி திரும்பி உங்கள் முதுகு தரையில் போடுற மாதிரி படுத்துக்கோங்க. உங்கள் 2 கால்களையும் மடக்கி உங்கள் 2 கைகளையும் பின்னாடி கொண்டு போய் இப்போ பொறுமையாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லிஃப்ட் பண்ணுங்க. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் பாலாசனம், சைல்ட் போஸ். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. உங்களுடைய கைகளை பொறுமையாக முன்னாடி கொண்டு வந்து மூச்சை வெளியே விட்டு ஃபார்வர்ட் டவுன். பொறுமையாக வாங்க. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்து கடைசியாக நம்ம செய்யக்கூடியது சாந்தி ஆசனம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி படுத்துக்கோங்க. முதுகு பின்னாடி வச்சு உங்கள் கை கால் மொத்தத்தையும் தளர்வாக வச்சுக்கோங்க. ஃபுல் பாடி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் முழு உடலையும் தளர்வாக்கி ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் ஃபுல் பாடி. இதே நிலையில் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக படுத்து உங்களுடைய உடல் உறுப்பு அனைத்தையும் கவனிங்க. இந்த ஆசனம் பார்க்க எளிமையாக இருந்தாலும் மிக முக்கியமான ஆசனம். நம்மளுடைய பயிற்சி முடிஞ்ச பிறகு நம்ம முக்கியமாக கண்டிப்பாகவும் செய்யக்கூடிய ஒரு ஆசன பயிற்சி சாந்தி ஆசனம். இதே நிலையில் 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ சேவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் கடைபிடிச்சு ஆசன பயிற்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சர்க்கரை நோய் குணமாகும். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பயனுள்ள ஆசனங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.